என்னோடய பேர் சிவனேசன். இப்போது நாம் 10ஆம் வகுப்பு சிவிக்ஸில் டீட்டெயில் கொஸ்டின் 2வது கொஸ்டின் ஃபஸ்ட்டு யூனிட்டு கான்ஸ்டிடியூஷன். பாயிண்ட் அவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லணும். நம்ம மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள். ரைட் டு ஈக்வாலிட்டி, சமம், அனைவரும் சமம் என்ற உரிமை, சமத்துவ உரிமை. ஸோ அதில் ஒரு 5 ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஆர்டிகல் 14லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆரம்பமாகிறது. ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம், ஆர்டிகல் 14 அது. ஆர்டிகல் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், caste, செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். டிஸ்கிரிமினேஷன்னா வேறுபாடு, ப்ரொஹிபிஷன்னா தடை. ஸோ மத ரீதியாக, இன ரீதியாக, ஜாதி ரீதியாக, ஆண் அல்லது பெண்பால் என்ற ரீதியாக அல்லது பிறந்த இடத்தின் காரணமாக இருக்கின்ற அனைத்து வேறுபாடுகளும் தடை செய்கின்ற ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 16 ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி in the matters of public employment, பொதுத்துறை நிறுவனங்களில் அல்லது பொது அரசு பணிகளில் சமமான வாய்ப்புகளை வழங்குகிற ஆர்டிகல் 16. அடுத்தது ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ தீண்டாமை ஒழிக்கிற ஒரு ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்டு அகாடமிக். ஸோ இந்த பட்டங்கள் எல்லாம் தவிர்க்கப்படுகிறது, கல்வித்துறை மற்றும் இராணுவம் நீங்களாக. ஸோ ஆர்டிகல் 14 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டிகல் 18 வரைக்கும். ஸோ ஒரு 3 இது படிச்சுக்கோங்க, ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து 2 ஒரு மாதிரி இருக்கும். ஸோ 3+2 படித்து அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், இதுவும் பார்த்திங்கனாக்கா 5 ஆர்டிகல்ஸ் வருது. ஒன்று வந்து உட்பிரிவில் இருக்குது, ஆர்டிகல் 21 உட்பிரிவு இருக்குது. ஸோ சுதந்திர உரிமை. ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்டு எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட், ரெசிடென்ஸ் அண்டு ப்ரொஃபஷன். ஸோ பேச்சு மற்றும் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற உரிமை. ஸோ அது ஒன்றா பார்த்துக்கணும். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்டு எக்ஸ்பிரஷன். அசம்பிளினா கூடுதல், அசோசியேஷன்ஸ் ஆரம்பிக்கிறது, மூமெண்ட்னா இயக்கங்கள், ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தங்குவதுக்கு, ப்ரொஃபஷன் எந்த ஒரு பணியையும் செய்வதற்கான உரிமை. மொத்தம் 6 உரிமைகள் வருது. ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட், ரெசிடென்ஸ் அண்டு ப்ரொஃபஷன். 6 வகையான சுதந்திர உரிமைகள் இருக்கின்றன. ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் conviction for offenses. ஸோ ஏதேனும் குற்றங்களுக்காக தண்டனை வழங்குவது தொடர்பான பாதுகாப்பு. ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டி, தனிமனித சுதந்திரம், வாழ்க்கை, இவைகளுக்கு ஒரு பாதுகாப்பு. ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 21A, அது 21ல் ஒரு உட்பிரிவு. அது அடிப்படை கல்வி கற்கின்ற ஒரு உரிமை. ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டீடென்ஷன் இன் சர்டன் கேசஸ், சில வழக்குகளில் அரெஸ்ட், கைது நடவடிக்கை அல்லது அவர்களை காவலில் வைப்பது ஆகியவற்றிற்கு எதிரான பாதுகாப்பு. ஸோ சுதந்திரம் சம்பந்தப்பட்ட உரிமைகள், அதில் பேச்சுரிமை, வெளிப்படுத்துகின்ற உரிமை, கூட்டம் கூட்டுகின்ற உரிமை, மன்றங்கள் ஆரம்பிக்கின்ற உரிமை, இயக்கங்கள் ஆரம்பிக்கின்ற உரிமை, ரெசிடென்ஸ், ப்ரொஃபஷன். இதுவும் அதை போல் படித்து 2த்தையும் பார்த்துக்கோங்க. மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 2 ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம படிச்சிருக்கிறோம். அதை நல்லா ஒன்று எழுதி பார்த்து பழகிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு எதிராக, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிகல் 23 prohibition of traffic in human beings and forced labor. ஸோ மனிதர்களையும் ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு
அதாவது கொத்தடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த வித விடுமுறையும் விடாமல் 24 மணி நேரமும் பணியாற்றக்கூடிய அந்த மாதிரியான ஒரு வேலை. ஸோ இது போன்ற ஒரு வியாபாரத்தை, டிராஃபிக்னால் இந்த இடத்துல வியாபாரம் மனித வியாபாரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் பணம் கொடுத்துருவாங்க, அந்த ஆளை அடிமை மாதிரி நடத்துறது. ஸோ அது ஒரு வியாபாரம் மாதிரி, அந்த மாதிரியான ஒன்றை தடுப்பது. ஆர்டிகல் 24, ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் எக்ஸெட்ரா. அதாவது குழந்தை தொழிலாளர்களை தடை செய்துள்ளது ஆர்டிகல் 24. ஃபேக்ட்ரியில் மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் டீ ஷாப்ஸு, இது மாதிரி எந்த ஒரு இடத்துலையும், ஒர்க் ஷாப்பு, இது மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் குழந்தைகளை தொழிலாளர்களாக அமர்த்துவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அதுதான் ரைட் அகெயின்ஸ்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் டு ரிலீஜியன், மதம் தொடர்பான உரிமைகள். இப்போ நம்ம 4வது ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு இல்லையா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதில் 5 ஆர்டிக்கலு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரைட் டு ஃப்ரீடமில் 5, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் 2. ஸோ 12 ஆர்டிக்கல் வந்துருச்சு. இப்போ ரைட் டு ரிலீஜியனுக்கு 4, 16 ஆர்டிக்கல் வருது. ஆர்டிக்கல் 25, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்டு ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன். ஸோ பின்பற்றுதல், ஏதேனும் ஒரு மதத்தை பின்பற்றுதல், அந்த மதத்தை நாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அப்புறம் அதை ப்ரொபகேஷன், அந்த மதத்தை பற்றி பிரச்சாரம் செய்வது, அதற்கான உரிமை ஆர்டிக்கல் 25 சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிக்கல் 26, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ மதம் தொடர்பான விஷயங்களை நிர்வாகம் செய்வதற்கான உரிமை. ஆர்டிக்கல் 27, ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் எனி ரிலீஜியன். ஸோ எந்த ஒரு ஆர்டிக்கல்னு வரக்கூடாது. இந்த ஆர்டிக்கல் இதில் வர்றது அதில் சேர்ந்து போச்சு, அதை அடிச்சிருங்க. அதாவது எந்த ஒரு மதத்தையும் ப்ரமோட் பண்ணுறதுக்காக, மேம்படுத்துவதற்கான சில விஷயங்களுக்கு டேக்ஸு கட்டாமல் இருக்கிறதுக்கான உரிமைகள். ஆர்டிக்கல் 28, அந்த ஆர்ட் அங்கே போயிடுச்சு. ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஒர்க்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சில கல்வி நிறுவனங்களில் அந்த கடவுள் வழிபாடு, மத ரீதியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பதை அட்டன் பண்ணாமல் இருப்பதற்கான உரிமைகள். ஸோ 5, 5, 10, 2, 12 நாளும் 16 உரிமைகளை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலீஜியன். அடுத்தது கரண்ட் அண்டு கல்ச்சுரல் அண்டு எஜுகேஷ்னல் ரைட்ஸு, பண்பாடு மற்றும் கல்வி சார்ந்த உரிமைகள். ஆர்டிக்கல் 29, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்டு கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஸோ மொழிகளை பாதுகாத்தல், ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னால் அந்த நூல்கள், மதம் சார்ந்த நூல்கள், அவைகளை பாதுகாத்தல். அண்டு கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் சிறுபான்மையினருடைய பண்பாடுகள். ஸ்கிரிப்ட்னா நூல்கள். ஆர்டிக்கல் 30, ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கும் அதை நிர்வாகம் செய்வதற்குமான உரிமை. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஆர்டிக்கல் 32, இட் அலோவ்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் டு சீக் ரெட்ரெசல் ஃபார் வயலேஷன் ஆஃப் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதை தான் நம்ம ரிட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, ரிட்ஸ், அதுதான் ஆர்டிக்கல் 32, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஸோ ஒவ்வொரு தனிநபரையும் அவருக்கு ஆன தீர்வினை தேடுவது எப்பொழுது, வயலேஷன் ஆஃப் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை அவர்களுக்கு கிடைக்காத போது அதற்காக தீர்வு தேடி அவர்களுக்கு அனுமதி அளிக்கிறது கோர்ட்டினை நாடுவதற்கு ஆர்டிக்கல் 32. ஸோ இது மாதிரி ஆர்டிகல்ஸ் இருக்குது. 5, 5, 10, 4, 10, 2, 12 நாளும் 16, 2, 18, 19 ஆர்டிகல்ஸ் வருது. ஒரு இதையும் படித்து எழுதி பார்த்துக்கிறது நல்லது, மறக்காமல் இருக்கணும். சமயத்தில் இதை கேட்பாங்க, அதனால் இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ்.